அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்த நான் உங்கள் ராம்குமார். நான் உங்கள் அருள். இந்த வீடியோ பதில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தொடர் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருந்து விலங்குடைய இளமை பெயர்களை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஜாலியா, கொஞ்சம் ஃபன்னா, முடிஞ்சா ஷார்ட்கட்டோட. ஓகேங்களா? ஜாலியா ஃபன்னா நாங்க ட்ரை பண்றோம். அது ஜாலியா இருக்கா ஃபன்னா இருக்கான்றத நீங்க கீழே கமெண்ட்ல வீடியோ முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. ஓகேங்களா? சார் எங்க ஓட்டனே தெரியல. ஓகே, ஸோ அப்போ மரபு தொடர். இப்போ நம்ம மரபு தொடர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ்லேயே மொத்தம் 3 வகையாக இருக்குது. இந்த ஒளி மரபு, வினை மரபு, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை மரபு, கால மரபு, ஓகேவா? அது இல்லாமல் மரபு தொடரின் பொருள் எதுன்னு சொல்லிட்டு பல வகையில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் இதை சுற்றியே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டை எடுத்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த இளமை பெயர்கள், தாவரத்தும் விலங்குடைய இளமை பெயர்கள், அது அப்புறம் ஒளி மரபு, வினை மரபு, புகை மரபு, அப்பம் தின், தண்ணீர், தண்ணி அடியாசை, தண்ணி குடி, சாரி அது வேற தண்ணி, அந்த தண்ணிலாம் நமக்கு இதுல வராது. ஓகேவா? இதெல்லாம் சொல்றது H2O, OH கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ முதல் கட்டமா நம்ம வந்து இளமை பெயர்களை வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு விலங்கு இருக்கு அப்படின்னா அதனுடைய இளமை காலத்தை ஒரு பேர் சொல்லி அழைப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, உண்மையான பார்க்கலாம். சார் சொல்ல நான் எழுத ஒரே கண்கொள்ளா காட்சியா இருக்க போது தயவு செஞ்சு பார்த்து ரசிங்க. ஓகே சார், ஆரம்பிங்க. சிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை பத்தியே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மக்கள். ஓகேங்களா? நம்ம எல்லாரும் சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க? குழந்தை. ஓகேங்களா? இல்லைன்னா குழந்தை, குழவி, பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ராம் சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல குழந்தை தான், அதான் இன்னும் கூட கல்யாணம் பண்ண இருக்காங்க. இல்ல சார், இது இவ்வளவு டீப்பா போவேனா? ஓகேங்களா? இருக்கிறத வச்சு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இருக்குது. ரெண்டாவது ராம் சார் தான் சொல்லாமே. சரி, அதாவது இது 6 அறிவு, இது 5 அறிவு. அறிவை நான் வந்து மேம்படுத்தலாம். காட்டு சிங்கமே சார், அப்படி சொல்லுவோம். காட்டு இருக்குது சிங்கம், எங்க இருக்கு போ? அப்ப நீ கூண்டுல தான் இருக்கணும். இல்ல சார், காட்டுல இருப்பேன். ரெண்டாவது ராம் சார் தான். ஓகேங்களா? சொல்லுவேன் சிங்கம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? இந்த அளவுக்கு வேணாம், இந்த அளவுக்கு வந்து இது நீங்க சொன்னீங்களே ரெண்டாவது. ஓகே, ஓகேங்களா? அது கொஞ்சம் ஜெயிச்சிருமே. போயிடுச்சு. சரி, ஓகே. சிங்கம் என்ன பண்ணும்? குருளை அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசுல. குருளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிங்க குருளை நம்ம நிறைய பேர் தெரியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கக்குட்டி. இப்ப வீட்டுல கூட யாரா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே ஆண் குழந்தை பிறந்தாலே சிங்கக்குட்டி வைக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு சிங்கக்குட்டி பிறந்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிங்க குட்டி கிடையாது, சிங்கம் குருளை. குருளை. ஓகே, அடுத்தது மூணாவது புலி. ஓகேங்களா? புலியுடைய இளமை பெயர் பறள். சரி, புக்ல குட்டின்னு இருக்கு சார். ஓகேவா? அதாவது புலிக்குட்டி ஓகே தான், ஆனா ஆக்சுவலா நமக்கு புக்ல வந்து பறள் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு. ஓகேவா? சோ புலி வந்து ஒரு பூனை வகையை சார்ந்ததுனால அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பறள் அப்படின்ற சொல்றதுதான் வந்து உகந்ததா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறை அப்படின்னா தமிழ்ல வந்து மான் அப்படின்னு சொல்லுவாங்க. மான் வந்து மான் கன்று. ஓகே, நம்ம தாமரை, தாவுகின்ற மான் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் மறைனா மான். மான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான் குட்டின்னு யோசிப்போம். ஆனது மான் கன்று. மான் கன்று, கன்று வகையை சார்ந்தது மான். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீரி. இது நம்ம வந்து சொல்லும் போதே இல்ல, ஏன்னா பாதி பேர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீரி பிள்ளை. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா தான் இருக்கும். கீரி பிள்ளை வந்து குழந்தைய மட்டும் வந்து கீரி பிள்ளை சொல்ல மாட்டாங்க. பெருசா வளர்ந்தது நாளைக்கு சாவ போறக்கூடிய கீரி கூட கீரி பிள்ளை சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, எப்பவுமே பேர்ல எளிமையோட இருக்கு பாருங்களா? இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியல சார். இல்ல அதான் சார் யோசிக்கல அப்படி சொல்லலாம். யோசிச்சு சொல்லிட்டு இத பத்தில யோசிக்க டைம் இல்ல. அடுத்தது யானை. யானைன்னா கன்று. யானை கன்று. யானை நம்ம என்ன பண்ணோம்? குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆமா, யானை கன்று. யானை குட்டி வராது, யானை கன்று தான். ஓகே, நம்ம கூட பார்த்தா நிறைய நியூஸ் கூட சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை தேடி யானை குட்டியானது சென்று கொண்டது. ஓகே, அதாவது தன்னை தவிர்த்து கொண்டிருந்த யானை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்மளும் முடிஞ்சு நியூஸ்லேயே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆனால் யானை குட்டியில யானை கன்று தான். இந்த ஒரு வாட்டி டிஎம்எஸ்சி கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரடி. கரடி குட்டி. ஓகேவா? கரடினா வரும் குட்டி. குட்டி, கரடி குட்டி. நல்லா இருக்கு. அணில். அணில். ஓகே, அணில நீங்க நினைக்க கூடாது. இந்த அணில் வந்து பாத்தீங்கன்னா வேணாம் வேணாம். ஓகே, அணில் வந்து பிள்ளை. பிள்ளை, அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அணில் பிள்ளை.
ஓகேவா. இந்த அணில் கூட கதையோட நிறைய சொல்லுவாங்க. ராமருடைய நாமம் வந்து அதாவது இந்த அந்த முதுகுல இருந்துச்சு ராம் வந்து ராமர் தேய்ச்சதாவும் ராம்குமார் ராம்குமார் தேய்ச்சதால சார் ராமர் தேய்ச்சதா ஓகேங்களா. நீங்க அதுக்கப்புறம் வந்து கழுதை 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 குட்டி கழுதை குட்டி சார் பாருங்க, கரடியும் குட்டி கழுதையும் குட்டி ஓகேங்களா. காக்கான குட்டின்னு போட்டு போறீங்க அதுக்கு காக்கா குட்டி சார் அது பறவை சார். இல்ல சார் இவங்க சொன்ன காக்கா அப்படி வருது குட்டி குட்டின்னு முடியுது அப்படின்றீங்களா. நீங்க வந்து ஷார்ட் கட்டா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு நாய். அடுத்து நாய், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாய் கூட போடலாம், அவ்வளவுதான். நம்மள ஒரு நாய் கூட மதிக்காது. இல்ல இல்ல. பசு 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 நம்ம என்ன பண்றோம், இது கன்று ஈனி எது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. கன்றுக்குட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆமா, அதையும் நம்ம சொன்னா அதாவது கன்றுன்றதே குட்டி தான். அப்ப கண்ணுக்குட்டி என்ன சார்? கண்ணுக்குட்டி கொஞ்சம் செல்லமா வந்த கண்ணுக்குட்டி. ஓகே, அத சார் ராஜா கண்ணுக்குட்டி, சின்ன குட்டி சார் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ஓகே, சார் அதுக்கு அது புதுசா இருக்கு பாருங்க, பேன். பேன் விலங்குகளை சேர்த்துணும். ஓகேவா. தலையில இருக்கிற பேன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி போச்சுன்னா அது என்ன பேர் அப்படின்னா பேன் குட்டி கிடையாது, செல். செல் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா செல்லுன்றது எதனா சொல்றது நமக்கு தெரியல. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிறிய அளவுல இருக்கும். சிறிய அளவு தான் செல்லுன்னு தான் சொல்லுவோம். செல் அடிச்சு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் என்ன சொல்லணும்னா செல்லுன்னு சொல்றாங்க. இன்னொன்று மனித உறுப்பே வந்து பல்வேறு கோடிக்கணக்கான செல்கள் ஆனது. அப்ப செல்லுன்றது ஒரு சிறிய உறுப்பு, பேன்றது சிறுசு தான். அப்ப அதனுடைய குட்டி எப்படி இருக்கும் பாருங்க, இன்னும் சிறுசாதான் இருக்கும். அதான் இங்க செல்லுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தா நண்டு. ஓகேவா. நண்டு குஞ்சு சார், சூப்பு. ஓகேவா. இந்த ஓரையாடுதல் நண்டு சூப்பா இல்ல சார், நண்டு சூப்பான்னு கிடையாது. அதேதான் சார் வந்து பார்த்தா டைம் ஆகி போச்சு, சாப்பிட்ற டைம் வந்துச்சு அப்படின்னா அதுதான். இதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் வந்துச்சு அதுதான் பாம்பு கறி சைனா போறீங்களா அந்த அளவுக்கு இன்னும் வந்து போல சார், நீ கூட்டு போனா உண்டு. அடுத்து பாம்பு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு குட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாம்பா இருந்தாலும் சரி, சார பாம்பா இருந்தாலும் சரி, இல்ல ராஜநாகமே இருந்தாலும் சரி, அது குட்டி போட்டா குட்டி தான். அதான் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளன்ற மாதிரி எல்லா பாம்பும் ஒரே பேர் தான், குட்டி தான். அடுத்தது பூனை. பூனையுடைய வகைதான் இது, புலியும். அப்போ பூனை வந்து என்ன சொல்லலாம், பறல் அப்படின்னு சொல்லலாம், குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து ரத்தம், இங்க வந்து தக்காளி சட்னின்ற மாதிரி இங்க பூனை குட்டி தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஆனா சில புத்தகத்துல வந்து பறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வருது. ஓகே, ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புலின்றது பூனை வகையில ஒண்ணுதான் புலி. ஓகே, அதான் அந்த புலி, சிறுத்தை, சீட்டா இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதில் புள்ளியை பொறுத்தா மாறும்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம். ஒட்டகம் என்ன சொன்னா வரும் உங்களுக்கு? ஒட்டகம் சார் விஜய் சித்து பிளாக் ஒட்டக்கறி செஞ்சாங்களே, அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் அந்த பண்ணி தான். ஏன்னா ஒட்டக்கறி போடுவாங்கல்ல, அது நான் இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா சார்? யாரும் குத்துது இல்ல. அப்படி சார். ஒட்டக கன்று சார். ஓகே, ஒட்டகம் கன்று. சார் மான் கறி சாப்பிட்றீங்களா? பிளான் பண்ணி சார் மான் கறி சாப்பிட்டுருக்காரு. நோட்டீஸ் பாயிண்ட். ஓகே, சல்மான் கான் கன்று சார் உள்ள போற அளவுக்கு இன்னும் உடம்புல தெரியல சார். நீங்க ராம் கானாம எடுங்க. குதிரை. குதிரை என்ன பண்ணு சார்? குதிரை குட்டி சார், குதிரை குட்டி கன்று ரெண்டுமே வருது. குதிரை குட்டி கன்று ரெண்டுமே வரும். ஓகேவா. குதிரை குட்டி. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடு. இது வந்து சொல்லவே தேவையில்ல, ஒரு பாட்டுலயே வந்திருக்கும். அந்த பாட்டுல முதலையும் கரெக்ட், அடுத்த வார்த்தை தப்பு. ஆமா, என்ன சார் சொல்லிருப்பாங்க? அது பாட்டு பாடுங்க. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. டியூன் வந்து சொல்லுங்க. பாடுங்க சார். அகாடமில ஒரு ஆள் சேர்த்துருமா டியூன் போறதுக்கு? இருக்கிற ஆளுக்கே என்ன வேலை கொடுக்குதுன்னு தெரியல. இதுல ஒரு இன்னொரு ஆளையா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்தது என்ன? ஆக்சுவலா ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆனா ஆட்டு முட்டை போடுமா சார்? முட்டை போடும். கோழி தான் என்ன பண்ணும்? முட்டை போடும். வரையாடு. ஓகேங்களா. வரையாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வந்து வரையாடு தான். மலைகள் தான் வந்து இருக்கும். இல்ல சார், நீலகிரியில மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா இருக்கும். நீலகிரி தான் சார் மலை இருக்கு. ஓகே, சொல்ல வந்தாரி சார். இல்ல ஓகே ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் அறியாதவன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ரொம்ப உலகம் புரியாதவன். வரையாடு சார், வருடை சார் எழுதிடலாம், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வருடை. இது மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கு. அந்த பேன் அப்படின்றதும் இந்த வரையாடுன்றதும் கொஞ்சம் புதுசா இருக்கு. வரைன்னு கூட வரையாடுல வருடைன்னு தான் சொல்லுவாங்க. வருடை சின்ன வயசு. புள்ளிமான். சாதா மான் பார்த்தோம். இப்ப நான் வரோம் புள்ளிமான் வந்து பார்க்க போறோம். சோ புள்ளிமான் மரி புள்ளிமான் பரியா 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 பர சூப்பர் சிங்கரா இருக்கீங்களா? சார் 7 லட்சம் ரூபாய் வீடு. அப்படியா? அந்த வீடு சரியான சார். இல்ல நான் வந்து பார்த்தா பாடம் நடத்தி சம்பாதிப்பேன் தவிர பாட்டு பாடி சம்பாதிக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? தப்பு சார், இப்படி கேட்ட தப்பு. ஆமா, இல்ல
இல்ல இது போதும். கடமா கடமானா காட்டுமான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? மா அப்படின்னா மானும். அதாவது மறைச்சா மறைமான், அதை எடுத்து காட்டு அது எடுத்து காட்டினா காட்டுமான், அதுலயே புள்ளி வச்சா புள்ளிமான். எப்படி சார்? அதை எடுத்து கவர் பண்ணா கவரிமான். சரி, கடமா கன்று. காட்டுமான வரும். கன்று சார். கன்று, கடமா கன்று. கடமா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கடமானாலும் காட்டுமானாலும் சேம் தான். ஆமா. அத காட்டுமான தான் இங்க கடமா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கவரிமான். கவரிமான். கவரிமான் கன்று சார். கவரிமான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த பரம்பரை சொல்லும்போது பார்த்தோன்னா நாங்க வந்து கவரிமான் பரம்பரை ஆமா கவரி சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன சார் அர்த்தம்? அதனுடைய முடி ஒண்ணு இந்த விட செத்துருமா? முடி அதாவது ஒரு முடி இந்த விட செத்துருமா? அது உண்மையா சார்? நான் பார்த்ததுல சார். ஓகேவா சார்? பார்த்தேன். ஆனா வந்து கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது கன்று தான். ஆமை சார். ஆமை என்ன வரும்? ஆமை வந்து பிள்ளை, பார்ப்பு. பிள்ளை பார்ப்பு பெரிய சின்ன சார்? சின்ன சார். பார்ப்பு ஆமை குஞ்சோடு சார். ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கேன் சிவாஜி படத்துல. அந்த மாதிரி. ஓகே, ஆமை பார்த்து ஆமை பார்த்த வீடு விளங்காது. அப்ப ஆமை பார்ப்பு நான் வச்சுக்கோங்க. ஆமை பார்த்த வீடு விளங்காது. ஆமை பிள்ளை, ஆமை பார்ப்பு, ஆமை குஞ்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா முயல். முயல்லாம் வந்து பார்த்தோன்னா யார் அந்த முயல் குட்டி? சரி சார், என்ன சொல்லிட்டு நீங்க பாடாதீங்க. அதாவது நானாச்சும் பாடமாச்சும் நடத்துறேன், பாட்டு பாடி கொள்ளாதீங்க. முயல் குட்டி. முயல் குட்டி. யார் அந்த முயல் குட்டியா? பாத்தீங்களா சார்? சரி சார், ஆமாட சொல்றேன் சார். கொடுங்க. பச்சோந்தி. பச்சோந்தி. பச்சோந்தி சார். ஓந்தி தான் சார். ஆக்சுவலா ஓந்தி தான். ஆனா வந்து புக்ல வந்து ஓந்தி நம்ம தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா பச்சோந்தி தான், அங்க ஓந்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. பச்சோந்தி வந்து சிறுவதுல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை, பச்சோந்தி பிள்ளை. பச்சோந்தி பிள்ளை. பச்சோந்தி பிள்ளையா இருக்கான் பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் சில இது என்ன சார்? இது இளமை விலங்குடைய இளமை பெயர்களை வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் அடுத்து என்ன சார் இருக்கு? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விலங்குடைய ஒளிமரபு என்னென்ன பண்ணோம், என்னென்ன சவுண்டு. ராம் பாடுவார், அருள் ஆடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் என்னென்ன பண்ணுன்றதை நம்ம சொல்ல போறோம். அதை ஒன்று வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மரபு தொடர்ந்து வந்து ஒரு சீரியஸா பண்ண போறோம். ரொம்ப சீரியஸா பண்ண போறோம். ஓகேவா? நீங்க சீரியஸா பார்த்தாலும் சரி, இல்ல சிரிச்சினே பார்த்தாலும் சரி, படிச்சா பாருங்க, படிங்க, வேலை வாங்குங்க. ஓகேவா? அடுத்த இது கண்டென்ட் இல்லாதனால அடுத்த வீடியோ பதிவில் ஒரு புது கண்டென்ட் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள் அருள். நான் உங்கள் ராம்குமார். நன்றி.